அறிவாலயம் பக்கத்துல யாராவது போனா உள்ள பிடிச்சி போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைப்பது உண்டு. என்ன அது போனவொடனே பிடிச்சி போட்டுருவாங்கன்னா என்ன நானே இதுதான். விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தது கூட்டம் கூடுறது இல்ல தவிர்க்கலாம். இல்ல திமுக மீதான விமர்சனம் இல்ல தவிர்க்கலாம். அது பாஜகவை நார்மலைஸ் பண்றது சொல்ல வந்து அது வேற விதமா இருக்க வேணாம். பாஜகவை விட திமுக மோசமானதுங்கிற பிரச்சாரத்தை முன்னெடுத்துட்டு போறத தமிழ்நாட்டிற்கு ஆபத்தானதுன்னு பாக்குறீங்களா? எப்படி பாக்க? பொதுவா அவள் வருவதே ஆபத்தானது, எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி. திராவிடன்ற வார்த்தையை வச்சிருக்கிறாரு, அண்ணா பேர் வச்சிருக்கிறாரு. ஆனால் இவர் எதிர்கட்சியா இருக்கிற மொழியை இந்த சங்கி மங்கிகள்லாம் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது. அதுக்கு பின்னால் இன்றைக்கு 50% நாங்கள் உள்ளாட்சியில் இன்றைக்கு இடம் கொடுத்து இன்னைக்கு ஃபாலோ பண்ணுக்கிறோமே இந்த முதலமைச்சர், நாங்கள் பெண்களுக்கு எதிர்ப்பானவங்களா? இளைஞர்களின் வாய்ப்புகளையும் திறனையும் உயர்த்தி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ் மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். லலிதா ஜுவல்லரி எஸ்டிமேட் ஸ்லிப்பும் நகை போட்டோவும் வச்சு டி நகர் மார்க்கெட்ல எந்த கடையில வேணா கம்பேர் பண்ணுங்க. எல்லா கடையும் பக்கத்துல தான் இருக்கு. எங்க விலை கம்மியோ அங்க வாங்குங்க. அன்போட வரவேற்கிறேன். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தேர்தல் வாக்குறுதிகள் சார், முன்னாடியே நான் பேசுகிற மாதிரி கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலத்துக்கு மேலே அரசியல் இதில் நிறைய பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்தால் இந்த திட்டத்தை நிறைவேற்றி தரோம், ரோடு போட்டு தரோம், பாலம் அமைச்சு தரோன்னு வாக்குறுதி கொடுத்து எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணீங்க. ஆனால் கடந்த எலெக்ஷன்லேருந்து இப்போது இந்த எலெக்ஷன் வரைக்கும் பார்த்தா இலவச திட்டங்கள், வீடு நோக்கி போகக்கூடிய திட்டங்கள் தான் முன்னிலை பெற்றிருக்கிறது. உங்கள் தலைவர் கூட எங்கள் எலெக்ஷன் ஹீரோ எங்கள் தேர்தல் வாக்குறுதி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 21 நீங்கள் கொடுத்தீங்க, ஓரளவுக்கு பண்ணியிருக்கீங்க, முடிஞ்ச வரைக்கும் பண்ணியிருக்கீங்க. எதிர்கட்சியினர் சில குறைகள்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த எலெக்ஷனில் போட்டி போட்டுட்டு எல்லாரும் நீங்கள் 1000 ரூபா கொடுக்குறீங்களா, நாங்கள் 2000 2500 போயிருக்காங்க. யாரெல்லாம் இலவசத்தை எதிர்த்தாங்களோ அவங்கெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இந்த சேஞ்ச் ஓவர் எப்படி பார்க்குறீங்க? யார் சொல்கிறாங்கன்றது தான் அதில் முக்கியம். யார் வாயால் சொல்லப்படுகிறது, எந்த கட்சி சொல்லுது அப்படின்றது அதில் முக்கியம். யாருன்னா எதுனா சொல்லிட்டு போயின்னு இருக்கலாம், புரியுதா உங்களுக்கு? அதனால் எந்த கட்சி சொல்லுதான் அர்த்தம். தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது நான் கேட்குறேன், ஒரு கேள்வி கேட்குறேன், குறிப்பாக சகோதரிகளை பார்த்து கேட்குறேன். அண்ணன் ஸ்டாலின் சொன்னால் செய்வாரா செய்ய மாட்டாருன்னு ஒரு கேள்வி. நீங்கள் எங்கனாலும் எடுத்து பாருங்கள், பழைய கிளிப்பிங்காக தான் வச்சுருப்பாங்க பாருங்கள். ஒட்டு மொத்தமாக லேடிஸ் சொல்கிறாங்க அண்ணன் சொன்னால் செய்வார் அப்படின்னு. இதுதான் நம்பிக்கை தான். அதனால் எப்பயுமே திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் கலைஞர் காலத்துலேயும் சரி, அல்லது இப்போ இருக்கிற எங்கள் அண்ணன் மு.க. ஸ்டாலின் காலத்துலேயும் சரி, சொன்னதை செய்வார் என்கிற நம்பிக்கை வாக்காளர் மத்தியில் இருக்குது. ஆனால் நாங்கள் சொல்கிறத எனக்கு செய்வோன்றதை நம்புவாங்க. மேறு பேர் சொல்லுவாங்க, செய்யாத கூட போயிடுவாங்க. இப்போ ஏதோ எலெக்ஷனுக்காக சொல்கிறாங்க, அவங்க சும்மா போட்டிக்காக சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறான்றதுக்காக நாமளும் சொல்லலாம்னு சொல்கிறாங்க, அப்படித்தான் எடுத்துக்கிறாங்க ஒழி அவங்க. ஆனால் பெரும்பான்மையான மக்கள் திமுக சொன்னால் செய்வாங்க, குறிப்பாக அண்ணன் ஸ்டாலின் சொன்னால் செய்வார் அப்படின்ற நம்பிக்கை மையப்புள்ளி தான் தேர்தல் வெற்றிக்கு காரணமாக இருக்குது. ஓகே, அதனால் கட்டாயம் செய்வோம். நாங்கள் 21 நீங்கள் வாக்குறுதி கொடுத்தப்போ நிதி எங்கே இருக்குது, 1000 ரூபாய் எங்கேருந்து கொடுக்க முடியும், போய் இது கொடுக்கவே சாத்தியமே இல்லை அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் அவங்களே 1500 ரூபா அலௌன்ஸ் பண்ணாங்கன்றதுலாம் விஷயம். இந்த முறை அவங்களும் 2000 ரூபா சொல்லியிருக்காங்க. இந்த கொடுத்தே ஆக வேண்டியன்ற நிர்பந்தமா? அன்னைக்கு நிதி இல்லைன்னு சொன்னாரு, இன்னைக்கு நிதி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. புதுசாக வந்த நடிகர் கூட இலவச எதிர்த்தாரு, இன்னைக்கு 2500 தரேன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் களத்துக்கு போறீங்க, 8000 ரூபா கூப்பனா இல்லை 10000 ரூபா கருணை தொகையா? அதாங்க உங்களுடைய கேள்வியிலே பதில் இருக்குது, உங்கள் கேள்வியிலே பதில் இருக்குது. என்ன பதில்னா, கொரோனா பீரியடு ஃபஸ்ட்டு வரும்போது நாங்கள் அப்போ எதிர்கட்சி, நாங்கள் சட்டசபையில் இருந்து ஒரு நாள் சட்டசபை கூடிச்சு. 3 மாதம் 144 இருந்தது தமிழ்நாட்டில். எல்லாம் மாஸ்க் போட்டு தான் பார்க்கணும் இந்த நிலைமை. சட்டசபை ஒரு நாள் கூடிச்சு. கூடும்பொழுது எங்கள் தலைவர் எழுந்து கேட்டார், 3 மாதம் முடங்கி போய் கிடக்குது, கையில் இருந்த காசெல்லாம் செலவு பண்ணிட்டாங்க, கடைலாம் மூடி போயிருக்குது, ஆட்டோ ஓடலை, தொழிலாளர்களுக்கு எந்த வேலை வாய்ப்பும் கிடைக்கல, 144 இருக்கிறதால வெளியிலும் போக முடியாத சூழ்நிலை இருக்குது. இப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் ஒரு கொரோனா நிதி ஒரு 5000 ரூபா ஒரு குடும்பத்துக்கு கொடுக்கலான்னு எடப்பாடி முதலமைச்சர் சொன்னார். கஜானா காலி, என்னால் முடியாதுன்னார். அடுத்தது கொரோனாவில் தான் எலெக்ஷன் நடந்தது. 3 அடிக்கு நெல் ஒட்டி நிற்காத, கொரோனா வந்துடும். எலெக்ஷன் நாங்கள் வின் பண்ணோம். எலெக்ஷன் வின் பண்ண உடனே அடுத்தது போட்ட கையெழுத்துங்களில் 5 கையெழுத்தில் ஒரு கையெழுத்து எல்லா குடும்பத்துக்கும் 4000 ரூபா கொரோனா நிதி போச்சா இல்லையா? அதே கஜானா
அதே அதிகாரி, அதே தமிழ்நாடு எப்படி போச்சு? அவர் திறமையற்றவர், அரசு நிர்வாகத்தை பார்க்குற திறமையற்றவர். இவர் அட்மினிஸ்ட்ரேட்டர், இவர் திறமையானவர். அதே அரசாங்கத்தை வச்சு கொடுத்தாரா இல்லையா? இப்போ புரிஞ்சுங்க. அதனால் நாங்கள் ஒன்று சொல்கிறோம்னு சொன்னாக்கா, என்னுடைய திறமையை பயன்படுத்தி எதை குறைப்பது எதை கூட்டுவது என்கிற ஆற்றல் தான் அட்மினிஸ்ட்ரேஷன் பவர்னு சொல்கிறது. நிர்வாகத்திறன் அதுதான். அதே அரசு அதிகாரி தானே, அதே நிதித்துறை செயலாளர் தானே, அதே வரி தானே. கரெக்டா? ஓகே. அதனால் இவர் சொன்னால் செய்வார். இவர் சிறந்த அட்மினிஸ்ட்ரேட்டர். அதுக்கு என்ன காரணம்? எம்எல்ஏ ஆனார், இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு புகழ்பெற்ற மேயர் ஆனார் சென்னையில். அதுக்கு அடுத்தது உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார். அதுக்கு அடுத்தது டெப்டி சிஎம் ஆனார். அப்போ ஒரு பண்பட்ட குடும்பத்தில், அரசியல் குடும்பத்தில் பிறந்ததால் அட்மினிஸ்ட்ரேஷனை கிளைப்படியாக அப்படியே தெரிஞ்சுட்டு முதலமைச்சராக வர்றதால நிர்வாகத்திறமை எப்படி அதிகாரிகளை தன்மைப்படுத்தி வேலை வாங்குறதுன்னு அவருக்கு தெரியும். அதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பற்றி நம்ம எடுத்ததுனால இதை பேசாமல் இருந்தால் திமுக தொண்டர்கள் கோச்சுப்பாங்க. அதனால் இந்த தேர்தலில் அவருடைய பல பிரச்சாரங்களை பார்த்துருக்கோம். இந்த தேர்தலில் அவருடைய பிரச்சாரத்தில் ஒரு எல்லை கடந்து கொரோனா டைம் பற்றி நீங்கள் பேசுனீங்க. அந்த கொரோனாக்கா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் கொரோனா வந்திருந்தா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னார். அதுக்கப்புறம் பால் டாயில்னு ஒரு வேர்டை யூஸ் பண்ணி துணை முதலமைச்சரை நோக்கி ஒரு விமர்சனத்தை வச்சார். இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க ஒரு சக அரசியல் தளத்தில் இருந்து? நான் அரசியல் பேரறிஞர் அண்ணா, இன்னும் சொல்ல போனால் தந்தை பெரியார். எனக்கு வயசு 13, நான் பெரியாருடைய பேச்சு முத கேட்டிருக்கிறேன். 1974 அவர் மறைகிற பொழுது சிஎம்சி ஆஸ்பத்திரியில், அப்போ ஒன்றுபட்ட வடார்காடு மாவட்டம், எங்கள் தலைநகர வேலூர் தான். இப்போ நான் அந்த சிஎம்சி ஆஸ்பத்திரிட்டே அவருடைய இறப்பு அன்னைக்கு நான் இருந்தாங்க. அண்ணாவை நான் அறிந்தவன், அவர் பேச்சை கேட்டவன், கலைஞருடைய பேச்சை நான் அதை ரசித்தவன், கேட்டவன், நுகர்ந்தவன். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் பொருளாளர் இருக்கும் போதும் கேட்டிருக்கிறேன், அவர் முதலமைச்சராகியும் நான் கேட்டிருக்கிறேன். அம்மையார் ஜெயலலிதா பேச்சை கூட கேட்டிருக்கிறேன். எல்லாரும் பேச்சிலையும் பொது வெளியில் ஒரு நாகரிகம் இருக்கும். அது விட்டு இல்லையன்ற வருத்தம் எனக்கு மனசுக்குள்ள உண்டு. என்னுடைய நண்பர் எடப்பாடியார்கிட்ட இந்த நாகரிகம் இல்லையன்ற ஒரு வருத்தம் உண்டு எனக்கு, எப்பொழுதும் உண்டு எனக்கு. காரணம் என்னென்னு கேட்டேன்னா, அது அவர் மேலே தப்பு கிடையாது. அவர் கீழே இருந்து படிப்படியாக வந்திருந்தாருன்னா சொல்கிறாரு, மேடையில் தொண்டை கூட இந்த கட்சியில் தலைவராக வரலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஒழிய, அவர் இன்னும் பண்படலை. அவருடைய வார்த்தைகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பண்பட்ட பேச்சு வரல அவர். காரணம் இந்த தேர்தல் தான் அவர் முத வெளியே வந்திருக்கிறாரு. அவர் ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய தேர்தல் பிரச்சாரம் பண்ணது மாதிரியும் நீ ஒரு கற்பனையில் சொல்கிறீங்க, அதெல்லாம் இதான் அவர் முத தேர்தல் பிரச்சாரம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதுதான் அவருடைய முதல் தேர்தல் பிரச்சாரம் மாநில அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு. ஏன்னா அவர் முதலமைச்சராக இருக்கும்போது அவர் தேர்தல் பிரச்சாரம் பண்ணி வரல. அவர் அம்மையார் தேர்தல் பிரச்சாரம் பண்ணி ஆட்சிக்கு வந்தாங்க. இடையில அவங்க இறந்து விட்ட காரணத்தினால் இவர் முதலமைச்சராக இவர் வந்தார். அதான் கட்சியில் மெஜாரிட்டி ஓட்டு போடுறாங்க வராங்கன்னா அதுலாம் போக தயாராக இல்லை. நான் வந்திருக்கிறாரு. அவருக்கு இன்னும் நிறையா தெரிஞ்சிருக்கணும், அவர் தெரியணும் அவருக்கு. நீங்கள் திராவிடனா என்னன்னா எனக்கு அதை பற்றி தெரியாதுன்ட்டார் ஒரு நாள். சொன்னாரே இல்லையா உங்களுக்கு? அது தப்புன்னு கூட சொல்லலை, தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போ எனக்கு எல்லாமே தெரியுமா? எனக்கு ஒரு அளவு தான் தெரியும். தெரிஞ்சுக்க நான் முயற்சி பண்ணினே இருப்பேன். நான் இன்றைக்கும் 10 மணி ஆனாக்கா 2 மணி நேரம் படிச்சுட்டு தான் நான் படுப்பேன். இன்றைக்கி எனக்கு அந்த பழக்கம் உண்டு. எனக்கு 10 மணிக்கு மேலே புக் எடுப்பேன், படிப்பேன், 12 மணிக்கு படுப்பேன் நான். அதுக்கு என்ன காரணம்? தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆர்வம். அதனால் அவருடைய பிரச்சாரங்களை இன்னும் கீழே இறங்கி பிரச்சாரம் பண்ணுறாரு. ஏன்னா அது அவருடைய தனிமனித அவருடைய டிகினிட்டியை குறைக்கும். நான் வேற ஒன்றும் சொல்ல அவருக்கு, நான் அட்வைஸாக கூட சொல்லலை. அவருக்கு அவர் நல்லவர்னு சொல்லணுன்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? எங்களுக்கு எதிர்கட்சி அவர் தான் உட்காரணும் ஒரு ஆசை எங்களுக்கு, வேற ஒன்றுங்க. அங்கதான் வந்தேன் நான். அதான் ஏன்னா ஒரு மாபெரும் கூட்டணி அமைச்சிருக்கீங்க. முன்னாள் பாஜக மாநில தலைவர்லேருந்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்லேருந்து அமித்ஷா அவர்கள்லேருந்து வர்றவங்க எல்லாருமே சொல்றதுன்னா தோல்வி பயத்துல தான் இவ்வளோ பெரிய கூட்டணி அமைச்சிருக்காங்க. அறிவாலயம் பக்கத்துல யாராவது போனால் உள்ள பிடிச்சி போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைப்பது உண்டு. இது ஏன் நான் உங்ககிட்ட கேட்குறேன்னா, தேமுதிக இந்த கூட்டணிக்கு வந்ததுல ஒரு பெரும் பங்கு உங்களுக்கு உண்டு. அதனால் இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன். என்ன அது போனவொடனே பிடிச்சி போட்டுருவாங்கன்னு என்ன நாங்கள் அவங்க வைத்த விமர்சனங்கள் இதெல்லாம் அதெல்லாம் கிடையாது. எங்களுடைய கூட்டணி ஏற்றுக்கொண்டு போனால் நம்பிக்கையான கூட்டணி, இந்த கூட்டணிக்கு போனால் வெற்றி பெறலாம், இந்த கூட்டணிக்கு போனால் மரியாதை இருக்கும், இந்த கூட்டணி இருந்தால் ஒரு சகோதர பாசம் இருக்கும், ஒரு ஒற்றுமை உணர்வோடு, ஏன்னா ரொம்ப நாளாக எல்லா கூட்டணியும் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு வர்றாங்களே கூட்டணி கட்சித்தாலும் யாரையும் போய் வலியுறுத்த முடியாது கூட்டணி. இப்போ நான் ஒரு முடிவெடுத்துட்டு எப்படி நீ வலியுறுத்த முடியும்? நான் என்ன குழந்தை புள்ளியா? வலியுறுத்த முடியாது இல்லை. அதனால் அது மாதிரிலாம் பண்ண முடியாது. அப்படி கூட்டணி ஒரு மெகா கூட்டணி எனக்கு அமைஞ்சது. பயத்தால் அடிப்படையில் எங்களுடைய சகோதர வாஞ்சையால், நாங்களை மதிக்கிறதால், இங்கே வந்தால் நம்பிக்கை இருக்கிறதால் அந்த கூட்டணி அமைந்த ஒழிய யாரையும் விரட்டிலாம் பிடிக்க முடியாது. பஸ்பான்
அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த கூட்டணி வந்து ஏன் நாங்கள் வந்து ஆட்சிகளில் நாங்கள் இருக்கணும், ம் ஏன் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சியாக உட்காரணுன்றதுக்கு என்ன நான் சொல்கிற ஒரே காரணம் என்னன்னா, அந்த கட்சிக்கு பேர் அதிமுகன்னு பேர் வச்சுருக்கிறாங்க. எங்கள் திமுக நிறுவனர் தலைவர் அண்ணா தானே. அந்த கட்சியை முதல் முதலாக துவக்கப்பட்டது யாரால? மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எங்ககிட்ட பொருளாளராக இருந்தவர். 2 முறை பரங்கிமலையில் உதயசூழல் நின்று வென்றவர். ம் அமைச்சரவைக்கு இணையான சிறுசேமிப்பு திட்டத்தினுடைய தலைவராக இருந்தவர். அவர் துணைத் தலைவராக இருந்தவர், விலக இருந்தவர். அவர் ம் ம் கலைஞரே சொன்னார், என்னுடைய 40 ஆண்டு கால நண்பர் எம்ஜிஆர்னு சொன்னார். நானும் புதுசாலாம் சொல்லலை. அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் அந்த இயக்கம். அந்த இயக்கத்தில் வரவர்களுக்கு அண்ணாவுடைய கொள்கையை, அதே தென்னகத்தினுடைய உரிமையை விட்டு கொடுக்காம அதுக்கு பின்னால் அந்த அம்மையார் கூட ஓரளவுக்கு அதை கடைப்பிடிச்சாங்க. புரியுதா உங்களுக்கு? அது மாதிரி இவரும் கடைப்பிடிக்கணும். திராவிடன்ற வார்த்தையை வச்சிருக்கிறாரு, அண்ணா பேர் வச்சிருக்கிறாரு. ஆனால் இவர் வந்து எதிர்க்கட்சியாக இருக்கிற மொழியை இந்த சங்கி மங்கிகளாம் எங்கள் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாதுன்றது எங்களுடைய நோக்கம். ஓகே ஓகே, நீங்கள் இதை பேசுனதுனால தொகுதி மறுவரையறை இங்கே திமுக தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆரம்பித்து வச்ச அந்த ஒரு தீ இன்னைக்கு வந்து தென் மாநிலங்கள்லாம் பரவி இன்னைக்கு வந்து மசோதாவே தோல்வியில் முடிஞ்சு அடைஞ்சிருக்கு. ஆனால் கூட கொண்டு வரும்போது அந்த பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு மசோதான்னு அது கொண்டு வந்தாங்க. அப்போது திமுக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பெண்களுக்கான உரிமையை எதிர்க்கிறாருன்ற ஒரு பிரச்சாரத்தை நேற்று மாலையிலிருந்தே பாஜக முன்னெடுத்திருக்கிறது. பாஜகவிற்கு பெண்களுக்கான அந்த இடஒதுக்கீட்டில் இவ்வளோ அக்கறை இருக்கிறதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. உங்களுக்கு தெரியும், நீங்கள் தான் சமூக அழுத்தத்தில் நீங்கள் தான் புலிக்குட்டியாக இருக்கீங்களா, அதான் சொல்கிறோம். எவ்வளோ சமூக அழுத்தத்தை, வட இந்தியாவோட சமூக அழுத்தத்தை பார்க்குறோம். எத்தனை பெண்கள் அங்கே வந்து எவ்வளவு அசிங்கப்படுகிறார்கள் உங்களாம் தெரியுமா தெரியாது? தெரியல எவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்க. இன்னைக்கும் பெண்களை அடிமையாக தான் வச்சுருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இன்றைக்கி பெண் அடிமை ஒழிக்கப்பட்டதுன்னு சொன்னால் அதுக்கு காரணம் மூலவர் பெரியார் என்கிற ஒரு பிம்பம் மறந்துடக்கூடாது. யாரும் எந்த இனமாக இருக்கலாம், முற்போக்கு இனம் கூட இருக்கலாம். நான் சொல்ல முற்போக்கு இனத்தையே சொல்கிறேன். நான் அந்த முற்போக்கு இனத்தை கூட சரி, ஒரு குறிப்பிட்ட வந்து ஒரு கணவன் இருந்தால் அவங்கள வந்து மொட்டை அடிச்சுட்டு கொண்டு வெள்ளை சாலையை கொண்டு விட்டுட்டு ஒரு மூடையில் உட்கார வைக்கின்ற அந்த நிலையை மாற்றி, அவர்கள் பெண்கள் தான், அவங்களுக்கு சம உரிமை உண்டு, அவங்க படிக்கணும், அவங்க தான் நாட்டுடைய கண்கள்னு இப்போ டயலாக் பேசினா போகாது, அவங்க தான் சொன்னது பெரியார். திராவிட இனம், திராவிடம் அதை அப்படியே கடைபிடித்து நிறைவேற்றி கொண்டு இருந்தது அண்ணாவும் கலைஞரும் இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சரும். புரியுதா உங்களுக்கு? அதனால் வந்து பெண்களுக்கு நாங்கள் வந்து எதிரான இல்லை. இன்னும் சொல்ல போனால் நாடாளுமன்றத்தில் நரசிம்மராவ் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது பெண்களுக்கு 33% வந்து உள்ளாட்சியில் கொடுக்கணும்னு சட்டம் ஏற்றுனாங்க. பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தில் எந்த மாநிலம் கடைபிடிக்கலை. முதல்வராக கலைஞர் தான் 33% வந்து உள்ளாட்சியில் பெண்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி மேயரா, நகராட்சி தலைவரா, மாவட்ட ஊராட்சி தலைவரா, ஊராட்சி மன்ற தலைவரா, ஒன்றிய குழு தலைவரா ஆக்கினது யார்? கலைஞர் தானே. 33% முக்கியத்துவம் கொடுத்து எஃபெக்ட் கொடுத்தது யார்? அதுக்கு பின்னால் இன்றைக்கு 50% நாங்கள் உள்ளாட்சியில் இன்றைக்கு இடம் கொடுத்து இன்றைக்கி ஃபாலோ பண்ணுக்கிறோமே இந்த முதலமைச்சர், நாங்கள் வந்து பெண்களுக்கு எதிர்ப்பானவங்களா? அதெல்லாம் அந்த பாய்ச்சாலாம் இங்கே தான் தமிழ்நாட்டில் எடுப்படாது. அது சொன்னாலும் நான் கேட்குறேன், ஏன் 2 ஒன்றா கொண்டு வரணும்? நாடாளுமன்ற வரையறுன்றது வேறு, பெண்களுக்கு 33% கொடுக்கணுன்றது ஆரம்பத்தில் நாங்கள் வந்து தீர்மானம் போட்டிருக்கிறோம். திமுகவில் மாவட்ட மாநாடுகளில் தீர்மானம் போட்டிருக்கிறோம், மாநில மாநாட்டில் தீர்மானம் போட்டிருக்கிறோம், சட்டமன்றத்தில் நாங்கள் பேசியிருக்கிறோம், சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டிருக்கிறோம். ஏன் அதை தனியாக கொண்டாடுறது? அது ட்ரிக்ஸு, இதை வச்சு ஏமாத்தலான்னு பார்த்தாங்க. இந்த பொறி வச்சு பிடிக்கிறாங்க பார், அது மாதிரி பார்த்தாங்க. அதெல்லாம் எடுபடாது. நாளைக்கே தனி சட்டம் கொண்டாட சொல்லுங்கள் நாடாளுமன்றத்தில். 33 இப்போ ஒன்று வேணாம். இப்போ 547 தொகுதி இருக்குதுன்னு நான் கருதுகிறேன். இந்த 447 நாடாளுமன்ற தொகுதிக்கு 33% கொண்டாங்களே, ஓஹோஹோன்னு பாராட்டி நாங்கள் நிறைவேற்றுறோம். அதெல்லாம் வந்து அது பொரியல் வச்சு பிடிக்கிற எலி பிடிக்கிற மாதிரி அந்த கதையெல்லாம் தமிழ்நாட்டில் எடுப்படாது. நாங்கள் எந்த அளவுக்கு பெண்களோட பற்றா பாசமாக இருக்கணும்னு தெரியும். அதெல்லாம் அமித்ஷா இல்லை, எங்கள் அண்ணனே சொல்லிட்டாரு. பிரதமர் இன்னைக்கு தமிழ்நாடு வந்திருக்கிறாரு, எந்த ஷா வந்தாலும் நடக்காது அவரே சொல்லிட்டாரு. விடுங்க. கடைசியா ஒரே ஒரு கேள்வி, விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்தது கூட்டம் கூட்டுறது இல்ல தவிர்க்கலாம், இல்ல திமுக மீதான விமர்சனம் இல்ல தவிர்க்கலாம். அது பாஜகவை நார்மலைஸ் பண்றது சொல்ல வந்து அது வேற எதுமா இருக்க வேணாம், தவிர்க்கலாம். ஓகே, இல்ல ஓகே, விஜய் அவர்களை கூட விட்டலாம். பாஜகவை தமிழக அரசியல் களத்துல புதுசா வந்தவங்கலாம் நார்மலைஸ் பண்ணி பாஜகவை விட திமுக மோசமானதுங்கிற பிரச்சாரத்தை முன்னெடுத்துட்டு போறத தமிழ்நாட்டிற்கு ஆபத்தானதுன்னு பாக்குறீங்களா? எப்படி பாக்குறீங்க? இல்ல பொதுவாக அவள் வருவதே ஆபத்தானது. எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி, தேர்தல் அடிப்படையில் வந்தாலும் சரி, அமைப்பு ரீதியாக வந்தாலும் சரி, பிரச்சாரன்ற அடிப்படையில் வந்தாலும் சரி, எந்த ரூபத்தில் வந்தாலும் அவள் வருவது ஆபத்து. ஏன்னா அவங்க நடத்துகிற அரசியல் நடத்துகிற அல்லது அந்த மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மோசமான நிலை தான் போயிருக்குது. இன்னைக்கு ஃபினான்ஷியலாக நம்பர் 1 இருக்குது. அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க பார்ப்போம்.
சமூக வலைத்தளத்தில் இருக்கிறீங்களே, ம் ஃபைனான்ஸுக்கு நம்ம இன்றைக்கி ஒன்றா இருக்கிறதுக்கு நம்பர் ஒன்றா பொருளாதாரத்துக்கு அடிப்படை காரணமே மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறது தான். உபி மாதிரி பீகார் மாதிரி அது மாட்டுக்கு நடக்கட்டும்னு விட்டுருந்தோன்னு வச்சுக்க, ம் அவ்வளோதான் கதை. ம் ம் அந்த காலத்திலே அண்ணன் இந்திரா காந்தி அன்னைக்கு வந்து குடும்ப கட்டுப்பாடுக்கு ஒரு ஆணை பிறப்பித்தாங்க. அதை வந்து அண்ணன் கலைஞர் வந்து ரொம்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணார் 100%. ம். நாம் இருவர் நமக்கு இருவர், அவர் இலக்கியவாதி இல்லையா, ம் ம் விளம்பரம் இப்படி தான் போட்டாங்க அந்த காலத்தில். சீப்பு சாகுமா, நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர், நாம் இருவர் நமக்கு எதுக்கு இன்னொருவர் போட்டாங்களா இல்லையா? போட்டாங்க. கட்டுப்படுத்திருக்கிறதால இந்த பொருளாதாரங்க Okay. வளருது. Okay. அவங்க மாநிலத்தில் எதுவும் வளர்றதே கிடையாது. ம் அதனால தான் சொல்கிறேன், அவங்க வர்றது ஆபத்து வழியாக வேற ஒன்றும் கிடையாது. ஓகே. இந்த முறை எத்தனை சீட்டு, எத்தனை தொகுதிகள் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பீங்கன்னு நம்புறீங்க? தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்தவரை ஏற்கனவே ஒரு இலக்கு கொடுத்திருக்கிறார். ம் 200 வெல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ம் அந்த 200 வெல்ல வேண்டும் என்று மாநிலத்தில் இருக்கிற அத்தனை பேர் நாங்கள் பாடுபடுறோம். சரி. என்னை பொறுத்தளவுக்கு 41 ஒதுக்கி கொடுத்துக்கிறார். 41 வெல்ல வேண்டும் என்று இலக்கை அமைத்துக் கொண்டு தான் நான் பணியாற்றுகிறேன். ஓகே. நம்பிக்கை தான் வாழ்க்கை. நன்றி சார், உங்களுடைய பிரச்சார களத்துல எங்களுக்கு இவ்வளவு நேரம் ஒதுக்கி பதில் சொன்னதுக்கு மிக்க மிக்க நன்றி. ரைட், மகிழ்ச்சி, நன்றி. இளைஞர்களின் வாய்ப்புகளையும் திறனையும் உயர்த்தி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ் மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். லலிதா ஜுவல்லரி எஸ்டிமேட் ஸ்லிப்பும் நகை போட்டோவும் வச்சு டி நகர் மார்க்கெட்ல எந்த கடையில வேணா கம்பேர் பண்ணுங்க. எல்லா கடையும் பக்கத்துல தான் இருக்கு. எங்க விலை கம்மியோ அங்க வாங்குங்க. அன்போட வரவேற்கிறேன். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம்.